அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளிக்கு தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் தீபாவளி டோக்கன் வழங்கப்பட்டு நாளை முதல் இதற்கான பரிசு தொகை வழங்கப்படும் என்று கவர்மெண்ட்லேருந்து அரசு தரப்புலேருந்து ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்கீம் அப்டேட் என்ன ஏதுன்றதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இதற்கான டோக்கன் இன்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கொடுக்க போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான ஸ்கீம் அப்டேட்டை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 தீபாவளி பரிசாக தமிழக அரசு சூப்பரான அருமையான திட்டம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கமாக ரூபாய் 5000 வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு பொங்கலுக்கும் சேர்த்து கிடைக்கும் பரிசாக தமிழக அரசு வச்சிருக்காங்க. சரிங்களா? ரேஷன் கார்டுக்கு தீபாவளி பரிசு. தீபாவளி பண்டிகையை நெருங்கிவிட்ட நிலையில் மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு பெரிய பரிசை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க போனஸ் வழங்க தமிழக அரசு தயாராகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் இந்த தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று கூறியிருந்தார். அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆமாங்க, இது உண்மைதான். இது அமலுக்கும் கொண்டு வந்தாச்சுங்க. கடந்த செப்டம்பர் 22 அப்புறம் 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்குங்க. சரிங்களா? அதே போல அதை தொடர்ந்து மத்திய அரசு சில அத்தியாவசிய பொருட்களுக்கு 2 அடுக்கு ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதன் சொந்த மட்டத்தில் பண நிவாரணம் வழங்கவும் முடிவு செய்துள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ரொக்க பரிசாக தமிழ்நாடு அரசு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்புகளை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி மற்றும் புடவைகளை மாநில அரசு விநியோகித்தது. இருப்பினும் இந்த கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் விவாதம் எழுந்தது. எனவே இந்த முறை நிதி உதவி கண்டிப்பாக வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது. இந்த தீபாவளி பரிசு அனைவருக்கும் கிடைக்குமா அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை என்றாலும் தீபாவளியுடன் இணைந்து முதல்வர் ஸ்டாலின் விரைவில் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்ற விவாதம் இந்த பண உதவி மற்றும் சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று சில ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அடையாளத்தின் அடிப்படையில் மட்டுமே சலுகைகள்
பெறுவார்களா என்பது குறித்த இறுதி முடிவு நிலுவையில் தான் இது இருக்குங்க. சரிங்களா? ஸோ அனைவரும் இந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் தீபாவளி பண்டிகைக்கு முன் இந்த தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கும். அவர்கள் தீபாவளி பண்டிகையையும் பொங்கல் பண்டிகையையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். இதற்கான எதிர்பார்ப்புகள் வலுப்படுகின்றன. இன்று முதல் இதற்கான டோக்கன் வழங்கப்படும். நாளை முதல் பரிசு தொகை வழங்கப்படும். 5000 ரூபாய். எல்லாரும் இந்த ஸ்கீம் அப்டேட்டை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.